அர்த்தமுள்ள இந்து மதம். அத்தியாயம் 36. இந்து மங்கையர். இந்துக்களின் குடும்ப வாழ்க்கை பலவித சம்பிரதாயங்களைக் கொண்டது. அந்தச் சம்பிரதாயங்கள் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எப்படி இருந்தன என்பதை சுவாமி விவேகானந்தரின் அமெரிக்கச் சொற்பொழிவுகளால் அறிய முடிகிறது. சுவாமி கூறுகிறார்: இந்தியாவில் லட்சியப் பெண்மணி தாய். அன்னையே முன்னறி தெய்வம். இறுதியாக அறியப்படுவதும் அன்னையே. பெண் என்ற சொல் இந்தியனுக்கு எண்ணத்தில் தாய்மையையே நினைவுபடுத்துகிறது. ஆண்டவனையே அவர்கள் அன்னை என்றுதான் வணங்குகிறார்கள். குழந்தை பருவத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலத்தில் சிறு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்துச் சென்று அன்னையின் முன் வைப்போம். அவள் அதிலே தன் பெருவிரலை தோய்ப்பாள். அந்நீரை நாங்கள் பருகுவோம். மேலை நாட்டிலே பெண் என்றால் மனைவி. பெண்மை என்னும் லட்சியம் இங்கே மனைவியாக குவிந்திருக்கிறது. இந்தியாவில் பாமரன் கருத்துப்படி பெண்மணியின் முழுச் சக்தியும் தாய்மையில் ஒருமுகப்பட்டுள்ளது. மேல் நாட்டிலே மனைவி வீட்டை ஆள்கிறாள். இந்தியக் குடும்பத்திலே வீட்டை ஆள்பவள் தாய். மேலை நாட்டுக் குடும்பத்தில் ஒரு தாய் நுழைந்தால் அவர் மனைவிக்கு அடங்கியே இருக்க வேண்டும். ஆனால் எங்கள் நாட்டிலே மனைவிதான் தாய்க்கு அடங்க வேண்டும். மனைவி என்ற இடத்தில் இந்தியப் பெண்மணி வகிக்கும் நிலை என்ன? இன்னும் என்னை ஈன்றெடுத்து புகழுக்கெல்லாம் பாத்திரமாகிய அன்னையின் நிலை என்ன? 9 மாதம் என்னை கருவிலே காத்த அவள் நிலை யாது? தேவைப்பட்டால் 20 தடவையானாலும் எனக்காக தன் உயிரைத் தரக்கூடிய அவள் எங்கே? நான் எவ்வளவு தீயவனானாலும் தன் அன்பு என்றும் மறவாத தாயின் நிலை எது? ஒரு சிறிது யான் அவளை தவறாக நடத்தியதும் உடனே மனமுறிவு வேண்டி நீதிமன்றம் செல்லும் மனைவியோடு ஒப்பிடுங்கால் அந்தத் தாய் எங்கே? ஓ அமெரிக்க மங்கையரே, அவள் எங்கே? எங்கள் தாய். அவளுக்கு முன்னால் நாங்கள் இறப்பதாயினும் அவள் மடியிலே தலை வைத்து இறக்க ஆசைப்படுகிறோம்.